ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு சேனல் ரோட்ஸ் டிரைவ்ஸ்க்கு எல்லாரும் வரவேற்கிறேன். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு அப்கமிங் எஸ்யூவி. ஸோ இந்தியாவில் எஸ்யூவி சேல்ஸ் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் போய்கிட்டு இருக்கு. அதுக்கு மெயின் காரணம் காம்பாக்ட் அண்ட் மிட் சைஸ் எஸ்யூவி செக்மெண்ட்ஸ். அந்த ரெண்டு செக்மெண்ட்ஸோட புது அரைவல்ஸ், புது கார்ஸ் வந்து இந்த ரெண்டு செக்மெண்ட்லையும் நிறைய மேனுஃபேக்சரர்ஸ் அந்த ரெண்டு செக்மெண்ட்டோட பாப்புலாரிட்டியை யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சதுனால இந்த ரெண்டு செக்மெண்ட்டும் பெருசாக க்ரோ ஆகிட்டு இருக்கு. நிறைய மக்கள் இப்போது இந்த ரெண்டு செக்மெண்ட்டெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. ஆனால் டாடா இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ரூட் எடுக்க போகிறாங்க. எதை வச்சுனா பஞ்ச். ஸோ வாட் இஸ் பஞ்ச் அப்படின்னு கேட்டிங்கன்னா HBX கான்செப்டை பேஸ் பண்ண ப்ரொடக்ஷன் மாடல் தான் பஞ்ச். வாட் இஸ் இட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒரு மைக்ரோ எஸ்யூவி. ஸோ இதோட ஆரிஜின்ஸ் நான் சொல்லிடுறேன். 2019 ஜெனீவா மோட்டர் ஷோ ஸ்விட்சர்லாண்டில் நடந்துச்சு. அங்கே டாடா H2X கான்செப்டை வந்து ரிலீஸ் பண்ணாங்க. யூஸ்வலாக ஜெனீவா மோட்டர் ஷோவில் டாடா அவங்க புது கான்செப்ட்ஸை யூஸ்வலாக ரிலீஸ் பண்ணுவாங்க. அங்கே H2X ரிலீஸ் ஆச்சு. H2X கான்செப்ட் ஒரு ஃபுல்லி ப்ளோன் கான்செப்ட் மட்டும்தான். அதுக்கப்புறம் 2020 ஆட்டோ எக்ஸ்போ நியூ டெல்லியில் நடந்துச்சு. அந்த ஈவெண்ட்டில் அந்த H2X கான்செப்ட்லேருந்து இன்னும் கொஞ்சம் ரிஃபைன் பண்ணப்பட்ட, அதாவது மோர் ப்ரொடக்ஷன் ரெடி HBX கான்செப்டை ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அந்த HBX கான்செப்டோட இன்னும் டோன் டவுன் பண்ணப்பட்ட, அதாவது ப்ரொடக்ஷன் கேப்பபிலிட்டிக்கு, அதாவது ஷோரூம் வந்து மக்கள் வாங்குறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் மாடல் தான் இப்போதைக்கும் பஞ்ச். ஸோ பஞ்சோட ரைவல்ஸ் எதுன்னு சொல்லிடுறேன். இப்போதைக்கும் இந்த செக்மெண்ட்டில் பெருசாக ரைவல்ஸ் யாருமே கிடையாதுங்க. KUV NXT, மஹிந்திரா KUV NXT தான் இருக்குது. அந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சேல்ஸ் வந்து கம்மி. ஆல்மோஸ்ட் இப்போதைக்கும் மஹிந்திரா அந்த வண்டியை எக்ஸ்போர்ட் மார்க்கெட்ஸ்க்கு சென்ட் பண்ணுறது தான் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அந்த வண்டியோட சேல்ஸ் ஆல்மோஸ்ட் டவுன். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி இக்னிஸை நம்ம சொல்லலாம், ஆர் ஈவன் ரெனோ குவிட்னு சொல்லலாம். ரெண்டுமே வந்து க்ளோஸ் காம்படிட்டர்ஸ்னு சொல்லலாம், பட் டைரக்ட் ரைவல்ஸ் கிடையாது. ஸோ இந்த வண்டிக்கு டைரக்ட் ரைவலாக இருக்க போகிறது KUV NXTக்கு அப்புறம் எதுனா இனிமேல் வரப்போகிற ஹூண்டை காஸ்பர். இப்போ டெஸ்டிங்கில் இருக்குது. ஆல்மோஸ்ட் லான்ச் ஆக போகுது சவுத் கொரியாவில். அதுக்கப்புறம் இந்தியாவில் நெக்ஸ்ட் இயர் லான்ச் ஆகும். அதை பற்றி இன்னொரு ஃபியூச்சர் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இந்த மைக்ரோ எஸ்யூவி பஞ்ச் வந்து நெக்ஸானுக்கு கீழே பொசிஷன் பண்ண போகிறாங்க. ஸோ நெக்ஸான் நல்ல பாப்புலரான காம்பாக்ட் எஸ்யூவி, நல்ல சேல்ஸ் கொடுக்குற எஸ்யூவி. ஈவன் ஐ ஓன் இட். நான் வந்து 50,000 கிலோமீட்டர் ரிவ்யூ மேக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரம் அதையும் நான் போடுறேன். அதுக்கப்புறம் இந்த வண்டியோட ப்ரைஸிங் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ப்ரைஸிங் யூஸ்வலாக ஆல்ட்ரோஸ்க்கு போகிற கஸ்டமர்ஸும் ஈவன் டியாகோக்கு போகிற கஸ்டமர்ஸும் பஞ்ச் வந்து கன்சிடர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் பொசிஷன் பண்ணுவாங்க. ஸோ ப்ரைஸஸ் ஒரு 5 லேக்லேருந்து ஒரு 8 லேக் வரைக்கும் இருக்குங்க. ஸோ 5 to 8 லேக் எக்ஸ்-ஷோரூம் தான் சொல்கிறேன். 5 to 8 லேக் ப்ரைஸஸ் இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா நிறைய வால்யூம் கஸ்டமர்ஸ் வந்து கார்னர் பண்ணலாம். இப்போது இந்த கடைசி 2 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா டாடா யூஸ்வலாக 3வது பொசிஷன், ஒவ்வொரு மாதமும் மந்த்லி சேல்ஸ் டேபிளில் பார்த்தீங்கன்னா 3வது பொசிஷனில் முடிக்கிறாங்க. ஸோ அது ரொம்ப பெரிய விஷயம் பிகாஸ் ஆஃப் த லேட்டஸ்ட் லான்ச்சஸ். இதுக்கு மேலே அவங்க போகணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா, அதாவது ஹூண்டை தான் யூஸ்வலாக செகண்ட் பொசிஷன், மாருதி தான் எப்பவுமே ஃபர்ஸ்ட் பொசிஷனில் இருக்கும். ஸோ ஹூண்டைக்கு இருக்கிற சேல்ஸ் கேப்பை வந்து ஃபில் பண்ணணும்னா இன்னும் அவங்க ஒரு வால்யூம் செக்மெண்ட், அதாவது அஃபோர்டபுள் கார் செக்மெண்ட்டில் ஒரு செக்மெண்ட்டில் வந்து இவங்க புதுசாக ஒரு கார் கொண்டு வரணும். அதுதான் பஞ்ச். ஸோ பஞ்சை வச்சு இவங்க நிறைய, அதாவது மாதம் மேபி ஒரு 8,000 10,000 வரைக்கும் சேல்ஸ் நம்பர்ஸை பெறதுக்கு கூட இவங்க ட்ரை பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ பஞ்சோட எக்ஸ்டீரியர் பற்றி சொல்கிறேன். பஞ்ச் வந்து HBX கான்செப்டில் இருக்கிற மாதிரி இதோட எக்ஸ்டீரியர் இருக்குங்க. நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்குது. ஆனால் இதோட ரூட் எது, ஸோ இந்த எக்ஸ்டீரியர் ஸ்டைலிங் வரதுக்கு காரணம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இம்பாக்ட் டிசைன் 2.0 ஃபிலாசபி. இந்த ஃபிலாசபி ஹாரியரில் டெபியூ ஆச்சு, சரிங்களா? ஸோ அதிலிருந்தே இப்போ அப்படியே சஃபாரி வந்துச்சு, அப்படியே உங்களுக்கு கண்டினியூ ஆகி ஃபேஸ் லிஃப்டட் நெக்ஸான். ஸோ இதெல்லாமே வந்து இந்த சேம் டிசைன் லாங்குவேஜை ஃபாலோ பண்ணி தான் இருக்குது. இப்போ அந்த பஞ்சில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் டிசைன் லாங்குவேஜ் ஃபாலோ பண்ணுறதுனால ஃப்ரண்ட்லேருந்து பார்க்கும்போது ஸ்பிளிட் ஹெட்லாம்ப் கிளஸ்டர் கொடுக்குறாங்க. ஆல்சோ LED டே டைம் ரன்னிங் லைட்ஸ் இருக்கும். பம்பர் செக்ஷன் பார்த்தீங்கன்னா நல்ல பிஸியான ஒரு பம்பர் செக்ஷன். அதுக்கு நடுவில் பார்க்கும்போது அந்த ரேடியேட்டர் கிரில் நல்ல வைடான ஏர் இன்லெட் கொடுக்குறாங்க ஏர் இன்டேக்காக. அப்புறம் பானட் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாம் ஷெல் ஷேப்பில் இருக்கும். அதுக்கப்புறம் வண்டியோட பில்லர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல டாலான பில்லர்ஸ் இருக்குது. ஃப்ரண்ட் விண்ட்ஷீல்ட் பார்க்கும்போது நல்ல ரேக்கடாக நல்ல சாஞ்ச மாதிரி இருக்குது. அப்புறம் ரியர்னு சொல்ல முடியாது, சைட்லேருந்து பார்க்கும்போது வீல் ஆச்சஸ் இருக்கு. அது வந்து நல்லா ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிற மாதிரி நல்ல அப்புறம் திக்கான கிளாடிங்கோட கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து இந்த வண்டி ஒரு மஸ்குலரான அப்பியரன்ஸ் வந்து ஒரு நல்ல கெத்தான ஒரு ரோட் ப்ரெசன்ஸ் கொடுக்கும். ஈவன் தோ இது ஒரு அஃபோர்டபுளான எஸ்யூவியாக தான் இருக்க போகுது. அப்படி இருந்தாலுமே வந்து ரோட் ப்ரெசன்ஸ் வந்து நல்லாயிருக்கும். எனக்கு வந்து எஸ்பிரேசோ எல்லாம் பார்த்தா ரொம்ப கிராம்ப் பண்ணி ரொம்ப ரொம்ப சுமாராக தான் இருக்கும் ஸ்டைலிங். இதெல்லாம் வந்து ஸ்டைலிங் படி பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த வண்டி இந்த எல்லா வண்டியும் அடிச்சு தூக்கிடுங்க, எந்த டவுட்டுமே இல்லை. அப்புறம் ரியர் டோர் ஹேண்டில்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து பில்லரில் மவுண்ட் பண்ணியிருக்காங்க. அது ஒரு லேட்டஸ்டான ஒரு ட்ரெண்ட் மாதிரி. ஸோ அது இதில் கொடுத்துருக்கிறது நல்ல விஷயம்.
விஷயம். ரியர்லேருந்து பார்க்கும்போது எஸ், இப்போதைக்கும் டாடா ஒரே ஒரு அஃபிஷியல் இமேஜ் ஃப்ரண்ட் குவார்ட்டர்லேருந்து பார்க்குற மாதிரி ஒரு இமேஜ் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஆல்ரெடி நம்ம ஸ்பை ஷாட்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ அதனால் வந்து நான் நிறைய விஷயம் சொல்லலாம். ரியர்லேருந்து பார்க்கும்போது ரேப் அரவுண்ட் எல்இடி டெயில் லேம்ப்ஸ் கொடுப்பாங்க. டெயில் கேட்டோட ஸ்ட்ரக்சர்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்போர்ட்டியான அப்பீல் இருக்கும். ரியர் பம்பர் பார்த்தீங்கன்னா பார்க்க ஸ்போர்ட்டியாக இருக்கும். 14 inch alloy wheels கொடுப்பாங்க. டுவல் டோன் ஃபினிஷோடு இருக்கிற மாதிரி, மெஷின் ஃபினிஷ் இருக்கிற மாதிரி கண்டிப்பாக கொடுப்பாங்க. 14 or 15 inches கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். அது நம்ம இன்னும் தெளிவாக தெரியல. அப்புறம் ரூஃப் ரெயில்ஸ் இருக்கும். அப்புறம் டுவல் டோன் கலர் ஸ்கீம்ஸ் கொடுப்பாங்க. ரூஃபும் பில்லர்ஸும் மட்டும் ஒரு கலர், பாடி மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கலரோட கொடுப்பாங்க. அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான கலர் ஸ்கீம்ஸில் கண்டிப்பாக இந்த வண்டி கொடுப்பாங்க, எந்த டவுட்டுமே இல்லை. ஸோ கண்டிப்பாக என்னை பொறுத்தளவுக்கு ஒரு பெரிய இம்பாக்ட் கொடுக்கும். ஏன்னா ரீசெண்டாக டாட்டாவோட பிராண்ட் இமேஜே பார்த்தீங்கன்னா நல்ல பாசிட்டிவாக இருக்குது. எதனாலன்னா இப்போ ரீசெண்ட் லான்ச்சஸ்னால இன்னும் சர்வீஸ் சைடில் வந்து அவங்க நிறைய இம்ப்ரூவ் பண்ணணும். பட் ஓவரால் பார்க்கும்போது எஸ், ஒரு பாசிட்டிவான வைப் தான் இந்த வண்டி கொடுக்குது. இன்டீரியர் படி பார்க்கும்போது டியாகோ அண்ட் ஆல்ட்ரோஸ் கிட்ட இருந்து நிறைய விஷயம் இந்த வண்டி ஷேர் பண்ணோம், இன்க்ளூடிங் டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம். அந்த டச் ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா ஹர்மான் கிட்ட இருந்து வாங்கப்பட்ட டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம். அதில் ஆப்பிள் கார்ப்ளே எல்லாம் கொடுப்பாங்க கண்டிப்பாக. அப்புறம் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் என்னை பொறுத்தளவுக்கு ஒரு டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் கொடுப்பாங்க. பிகாஸ் உங்களுக்கு ஆல்ட்ரோஸ்லையும் பார்த்தீங்கன்னா டிஎஃப்டி யூனிட் இருக்குது, டியாகோலையும் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் யூனிட் கொடுக்குறாங்க. அது கொடுக்கலாம். ஆர் ஈவன் காஸ்ட் கட்டிங் பண்ணலாம் அப்படின்னு நினச்சாங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் பார்ட் அனலாக், பார்ட் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுக்கலாம். அப்புறம் ஸ்டீரிங் வீலில் பார்த்தீங்கன்னா மோட்டர் கண்ட்ரோல்ஸ் கொடுப்பாங்க. டேஷ்போர்ட் பார்த்தீங்கன்னா நல்ல லேட் டேஷ்போர்ட் கொடுப்பாங்க. இதெல்லாமே இருக்கும். புஷ் பட்டன் ஸ்டார்ட் டாப் அண்ட் வேரியன்ஸில் கொடுக்கலாம். பட் ஸ்டில் இந்த வண்டி ஒரு நல்ல அஃபோர்டபுளான எஸ்யூவியாக அவங்க பொசிஷன் பண்ணும்போது அதெல்லாம் இருக்குமா அப்படின்ட்டு நம்ம யோசிச்சு பார்க்கணும். அப்புறம் ஆல் 4 பவர் விண்டோஸ் கொடுப்பாங்க. இதெல்லாமே இருக்கும். நல்ல பாடி ஹேக்கிங் சீட்ஸ் கொடுப்பாங்க. அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. அப்புறம் இன்டீரியரில் பார்க்கும்போது கப் ஹோல்டர்ஸ், அப்புறம் வந்து நிறைய சின்ன சின்ன கபி ஹோல்ஸ் ஸ்பேசஸ் எல்லாம் கொடுப்பாங்க. நிறைய விஷயம் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இந்த வண்டியில் இருக்கும். பர்ஃபார்மன்ஸ் படி பார்க்கும்போது ஒரு 1.2 liter பெட்ரோல் என்ஜின், சேம் டியாகோ அண்ட் டிகோர் ஒரு ஈவன் ஆல்ட்ரோஸில் இருக்கிற சேம் என்ஜின் தான். அரௌண்ட் 85-86 PS மேக்ஸிமம் பவர் ப்ரொடியூஸ் பண்ணோம். 113 நியூட்டன் மீட்டர்ஸ் பீக் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணோம். ஒரு 5 speed மேனுவல் வந்து ஸ்டாண்டர்டாக கொடுப்பாங்க. ஒரு 5 speed AMT டிரான்ஸ்மிஷன் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆப்ஷனலாக கொடுப்பாங்க. ஸோ இது வந்து இது வரைக்கும் நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள். இந்த 1.2 liter பெட்ரோல் என்ஜினோட ஐடர்போ வெர்ஷன் வந்து ஆல்ட்ரோஸில் ஆல்ரெடி இருக்குது. அது மோர் தென் 100 horsepower ப்ரொடியூஸ் பண்ணோம். ஸோ அந்த வெர்ஷன் இந்த வண்டியில் டாப் அண்ட் வேரியன்ஸில் கொடுப்பாங்களா அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். கொடுக்குறதுக்கு சான்சஸ் இப்போதைக்கும் இருக்காது. மேபி ஃபியூச்சரில் ஆட் பண்ணலாம். பட் இப்போவே லான்ச் பண்ணும்போதே ஒரு எக்ஸ்பான்சிவான ரேஞ்சை வந்து டாட்டா நமக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா மேபி அதோட டர்போ சார்ஜ் வெர்ஷன் லான்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, அந்த ரெவோட்ரான் என்ஜினை. ஸோ இதெல்லாம் வந்து இப்போதைக்கும் நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள். இது மட்டும் இல்லாமல் லான்ச் எப்போன்னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஃபெஸ்டிவ் சீசனில் லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு டாட்டாவோட அஃபிஷியல் ப்ரெஸ் ரிலீஸில் லான்ச் பண்ணாங்க. நான் நேற்றுக்கே அதை பற்றி காடி வாடியில் ஆர்டிகல் போட்டிருந்தேன். ஃபர்ஸ்ட் அங்கேயும் பார்த்தீங்கன்னா நம்மளது தான் ஃபர்ஸ்ட் இருக்கும் எப்போவுமே. ஸோ இப்போ இது வரைக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் இதெல்லாம். செப்டம்பர் or அக்டோபர் கண்டிப்பாக லான்ச் ஆகிடும். வேறு எந்த டவுட்டுமே இல்லை. ஆல்மோஸ்ட் எவ்ரிதிங் ஃபீச்சர்ஸ் லிஸ்ட்லேருந்து எல்லாமே வந்து இப்போ வண்டி வந்தியும் நான் வந்து கண்டிப்பாக ரிவ்யூ போடுறேன். அப்போ வந்து தெளிவாக மற்ற எல்லா விஷயம் நான் சொல்கிறேன். சரிங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், டேக் கேர், see you. டிஸ்கிரிப்ஷனில் வந்து டெலிகிராம், இன்ஸ்டாகிராம் லிங்க்லாம் கொடுத்துருப்பேன். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டென்ட் பிடிச்சிருந்தா பாய்.